ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 91வது தசகம். பக்தியின் மேன்மை. ஸ்ரீகிருஷ்ணத்வத்பதோபாசனமபயதமம் பக்தமித்யார்த்தத்ருஷ்டேர் மர்த்தியஸ்யார்த்தஸ்ய மன்யே வ்யபசரதி பயம் ஏன சர்வாத்மனைவ யத்தாவத்வத் प्रणीतानिह भजनविति नास्तितो मोहमार्गे तावन्नप्यावृदाक्षः स्खलति न कुहचित् தேவதேவாகிலாத்மன். இந்த 91வது ஸ்லோகத்தில் இதுவரை உலகியல் நடைக்கு தகுந்த பிரவர்த்தி லட்சணமான பகவானுடைய லீலைகளை கூறி இனி பக்தர்களுக்கு வீடு பெற வேண்டிய வழியை கூறும் காரியங்கள் தான் இந்த தசகத்தில் நாராயண பட்டத்திரி சொல்றார். பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை கூற ஆரம்பிக்கிறார் கவி பட்டதிரி. பக்தியின் பெருமை பற்றி சொல்றார். அதில் 1வது தசகத்தில் பயமற்ற பக்தி மார்க்கத்தை பற்றி சொல்றார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, தேவர்களின் தேவனே, உலக உயிர்களுக்கு அனைத்திற்கும் ஆத்மாவே, கிருஷ்ணா, பொய்யான அழியக்கூடிய பொருட்களில் நாட்டம் கொண்டு அதனால் மிகவும் துன்பமடைந்து கடைசியில் மரண பயம் அடையும் ஒருவனுக்கு உன் திருவடி சேவையே அனைத்து பயங்களும் போக்கக்கூடிய உயர்ந்த சாதனம் என்று பட்டதிரி நினைக்கிறார். உன் பாதங்களை பற்றினால் போதும், எல்லா பயங்களும் அறவே அழிந்துவிடும். இப்படி உன்னால் சொல்லப்பட்ட பக்தி மார்க்கங்கள் கடைபிடித்தவன் கண் மூடித்தனமாக ஓடினாலும் கெட்ட பாதையில் ஓடினாலும் அவன் ஒரு இடத்தில் கூட இடறி விழுவதில்லை. அதாவது பக்தி மார்க்கத்தில் ஒரு தவறும் ஏற்படுவதில்லை என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். ஹூமன் காயேன வாச்சா முகுரபி மனசா த்வத்ஃபல பிரேரிதாத்மா யத்யத் குர்வே சமஸ்தம் ததிஹ பரதரே த்வய்ய சாவர்ப்பயாமி ஜாத்யாபீஹ ஸ்வபாகஸ்த்வயி நிஹிதமன கர்மவாகீந்திரியார்த்த பிராணோ விஸ்வம் புனீதேன து விமுகமனாஸ்த்வத்பதாத் விப்ரவர்யஹ. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பக்தனை ஜாதி தோஷம் பாதிக்காது என்று கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் சக்தியால் தூண்டப்பட்ட மனதுடைய நான் எனது சரீரம், வாக்கு, மனம் இவைகளால் அடிக்கடி இந்த உலகத்தை செய்கின்றவற்றை எல்லாம் பேருயிராகிய உன்னிடத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். எவன் ஒருவன் தன்னுடைய மனம், சொல், செயல், இந்திரியங்கள், உரிய பொருட்கள், உயிர் முதலியவையெல்லாம் உன்னிடம் சமர்ப்பணம் செய்கிறானோ அவன் பிறப்பில் சண்டாளனானாலும் உலகத்தை தூய்மையாக்கி விடுகிறான். உன் திருவடிகளில் மனதை செலுத்தாதவன் அவன் அந்தணனாக இருந்தாலும் அவனால் உலகத்தை தூய்மையாக்க இயலாது என்கிறார் பட்டர் குருவாயூரப்பனை பார்த்து. தீதிர்நாமத்விதீயாத் பவதி நனு மனः கல்பிதம் ச த்விதீயம் தேனைக்யாப்யாசசீலோ ஹிருதயமிஹ யதா சக்தி புத்யா நிருந்த்யாம் மாயா வித்தேது தஸ்மின் புனரபி ந ததா பாதி மாயாதிநாதம் தம் த்வாம் பக்த்யா மஹத்யா சததமனுபபஜன்னீஷ பீதிம் விஜக்யாம். இந்த 3வது ஸ்லோகத்தில் 2வது வஸ்துவினால் பயம் என்கிறதை பட்டதிரி சொல்றார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பயம் என்பது 2வது பொருளிலிருந்து உண்டாகிறது என்று பிரசித்தம். 2வதாக கூறப்படும் பொருள் என்பது நமது மனதில் உள்ள கற்பனை ஆகும். ஆகையால் என் சக்திக்கு ஏற்ப மனதை ஒன்றுபடுத்த முயன்று அறிவால் அதை கட்டுப்படுத்துவேன். இதையும் மீறி மனம் மாயையால் சூழப்பட்டு மீண்டும் பிரகாசம் இல்லாமல் ஆகும். ஆகவே மாயையை அடக்கி ஆளும் ஈஸ்வரனான உன்னையே சிறந்த பக்தியுடன் இடைவிடாது தியானித்து பயம் என்ற சொல்லே அறவே அழித்து விடுவேன் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். பக்த
भक्तेरुत्पत्तिवृत्ति तव चरणजुषां सङ्गमेनैव पुंसाम् आसाध्ये पुण्यभाजां श्रियैव जगदि श्रीमतां सङ्गमेन तत्सङ्गो देव भूयान् मम खलु सततं तन्मुखादुन्मिषद्भिस्त्वन्माहात्म्यप्राकारै भवति च सुदृढा भक्तिरुद्धूतपापा. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சாது சங்கமே பக்தி ஏற்படுவதற்கு வளர்வதற்கும் காரணம் என்று சொல்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உலகில் செல்வந்தர்களின் சேர்க்கையால் ஒருவனுக்கு செல்வம் பெருகுவது போல் பக்தியின் தோற்றமும் வளர்ச்சியும் உன் திருவடிகளில் பக்தி செலுத்துபவர்களின் சத்சங்கத்தால் புண்ணியம் செய்தவர்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட சத்சங்கம் எப்பொழுதும் எனக்கு உண்டாகட்டும். அவர்களின் திருநாவிலிருந்து வரும் உனது மகாத்மிய விஷயமான சொற்களால் பாவம் அனைத்தும் போக்கும் திடமான பக்தி எனக்கு உண்டாகட்டும். பட்டதிரி குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார். ஸ்ரேயோ மார்கேஷு பக்தாவதிக பகுமதிர்ஜன்ம கர்மாணி பூயோ காயன் க்ஷேமாணி நாமான்யபி ததுபயத பிரத்ருதம் பிரத்ருதாத்மா உத்யத்தாச கதாச்சித் குஹசிதபி ருதன் க்வாபி கர்ஜன் பிரகாயன் நுன்மாதீவ பிரன்ருத்யன்னயி குரு கருணாம் லோகபாஹ்யஸ்சரேயம். இந்த 5வது ஸ்லோகத்தில் பக்தியை வேண்டுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மோட்சம் அடைவதற்கு உரிய வழிகளில் ஒன்றானது பக்தி மார்க்கம். மனம் ஒன்றி நலங்களை கொடுக்கின்ற உன் அவதாரங்களையும் திருவிளையாடல்களையும் திருநாமங்களையும் அடிக்கடி பாட வேண்டும். இந்த இரண்டாலும் விரைவில் மனமுருகி மெய்மறந்து சில சமயங்களில் சிரித்து கொண்டும் வேறு சில சமயங்களில் அழுது கொண்டும் மற்ற சில சமயங்களில் முழங்கிக் கொண்டும் உறக்க பாடிக்கொண்டும் பித்தன் போல் ஆட வேண்டும். இப்படி உலகப்பற்று இல்லாமல் திரிபவனாக இருக்க நீயே அருள் புரிய வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து வேண்டிக்கிறார். பூதான் ஏதானி பூதாத்மகமபி சகலம் பக்ஷி மல்ஸ்யான் மிருகாதீன் மர்த்யான் மித்ராணி சத்ருனபி அமிதமதிஸ்த்வன்மயான் யானமானி त्वत्सेवायां हि सिद्ध्येन् मम तव कृपया भक्तिदार्ढ्यं विरागस्त्वत्तत्त्वस्यावबोधोऽपि च भुवनपते यत्नभेदं विनैव. இந்த 6வது ஸ்லோகத்தில் பகவானின் கருணையினால் தான் அவன் சொரூபத்தை அடைய முடியும் என்று பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பஞ்சமகா பூதங்கள், இதனால் தோன்றிய உலகம், இதில் வாழும் பறவைகள், மீன்கள், மிருகங்கள், மனிதர்கள் மற்றும் நண்பர்கள், பகைவர்கள் அனைவரும் உன் திரு உருவமாகவே தீர்மானித்து இவைகளை வணங்குவேன். எப்பொழுதும் உன்னை சேவிப்பதால் அல்லவா உன் மீது உறுதியான பக்தி, வைராக்கியம், பிரம்ம தத்துவத்தின் அறிவும் விளக்கமும் உன் கருணையால் முயற்சியின்றி சித்திக்கின்றது. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். நோ முஹ்யன் சுத்ருடாத்யைர் பவ சரணி பவைஸ்த்வன்னிலி நாஷயத்வா சிந்தா சாதத்யசாலி நிமிஷலவமபி த்வத்பதாத பிரகம்பஹ இஷ்டானிஷ்டேஷு துஷ்டி व्यसन विरहितो मायि गत्वावबोधान् ज्योत्स्नाभिस्त्वन्नाकेन्दोरतिकशिशिरितेनात्मना சஞ்சரேயம். இந்த 7வது ஸ்லோகத்தில் மோகமில்லாமல் பகவத் சரண சேவையை வேண்டுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன்னிடம் ஒன்றிய மனதால் உலக வாழ்வில் எழும் பசி, தாகம் முதலியவற்றால் மயக்கமடையாமல் இருக்க வேண்டும். என் நினைவெல்லாம் எப்பொழுதும் நீயாகவே இருந்து உன் திருவடி பற்றுவதில் ஒரு நிமிஷமோ வினாடியோ சலிப்படையாமல் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானதும் பிரியமானதல்லாமலும் இருந்த செயல்கள் இரண்டுமே மாயையின் செயல் என்று அறிந்து மகிழ்ச்சியோ வருத்தமோ இல்லாமல் இரண்டையும் ஒன்றாக நினைக்க வேண்டும். உன் திருவடிகளில் இருக்கும் நகங்கள் சந்திரன் ஒளியால் மிகவும் குளிர்ச்சி அடைந்த மனதுடன் நான் சஞ்சரிக்க வேண்டும்.
பட்டதிரி சொல்றார். இந்த ஸ்லோகம் சம்பந்தப்பட்டது பகவத்கீதையில் 2வது அத்தியாயம், ஸ்லோகம் 38, முதல் 2 வரிகள். சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயம். இதன் பொருள் வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், சுகம் துக்கம் சமமாக கருதறது. பூதேஷ்வேஷு த்வதைக்யஸ்மிருதி சமதிகதௌ நாதிகரோது நாசேத் த்வத்ப்ரேம த்வக்தமைத்ரீ ஜடமதிஷு கிருபா த்விட்சு பூயாதுபேக்ஷா அர்ச்சாயாம் வா சமர்ச்சா குதுகமுருதர ஸ்ரத்தயா வர்த்ததாம் மே त्वत्संसेवितदाभित्रितमुपलपते பக்தலோகோத்தமத்வம். இந்த 8வது ஸ்லோகத்தில் சிறந்த பக்தனாக ஆவதற்கு பட்டதிரி வேண்டிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, எல்லா உயிர்களிலும் நீயே விளங்கி இருக்கிறாய் என்ற அறிவை அடைவதற்கு இப்போது எனக்கு தகுதி இல்லை. என்றாலும் உன்னிடத்தில் பக்தியும் பக்தர்களிடத்தில் அன்பும் மூடர்களிடத்தில் கருணையும் பகைவர்களை பொருட்படுத்தாமல் எனக்கு உண்டாகட்டும். உன் விக்கிரகத்தை பூஜிக்கும் விருப்பம் எனக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். இப்படியெல்லாம் சிந்தித்து உன்னை சேவிப்பவன் பக்தர்களில் உத்தமமான நிலையை விரைவில் அடைந்து விடுகிறான். குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஆவ்ருத்ய த்வத் ஸ்வரூபம் க்ஷிதிஜலமருதாத்யாத்மனா விக்ஷிபந்தி ஜீவான் பூயிஷ்ட கர்மாவலி விவசகதீன் துக்கஜாலே க்ஷிபந்தி त्वन्मायामापि भून्मा मयि भुवनपते कल्पदे त्वत्प्रशान्त्यै त्वत्पादे भक्तिरेवेत्यवददयि विभो सिद्धयोगि प्रबुद्धः. இந்த 9வது ஸ்லோகத்தில் மாயையை போக்குவது பக்தி ஒன்றே என்று பட்டதிரி கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் மாயை உன் உண்மையான உருவத்தை மறைத்து நிலம், நீர், காற்று முதலியவற்றின் உருவத்தில் தோன்றுகிறது. பிறகு அந்த சக்தி அவர்களின் பல கர்மங்களால் ஜீவர்களுக்கு மனக்கலக்கம் செய்து தன்வசம் இழக்கிறது. இது அவர்களை துன்பத்தில் விழச் செய்கிறது. இந்த மாயையில் இருந்து காக்கும் சக்தி உன் திருவடி பக்திக்கு மட்டுமே உள்ளது என்ற சித்தயோகியான பிரபுத்தர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியிருக்கிறார்கள் என்று பட்டதிரி சொல்றார். துக்கான்யாலோக்ய ஜந்துஷ்வலமுதித விவேகோஹமாச்சார்யவர்யான் லப்த்வா த்வத்ரூபதத்வம் குணசரித கதாத்யுத்பவத் பக்தி பூமா மாயாமேனாம் தரித்வா பரமசுகமயே த்வத்பதே மோதிதாஹே தஸ்யாயம் பூர்வரங்க பவனபுரபதே நாசயாசேஷரோகான். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்தா. இந்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஆச்சாரியரின் அருளால் ஏற்படும் நன்மையை விளக்குகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, நான் ஜீவர்களிடம் ஏற்படும் பல வகை துன்பங்களை கண்டு விவேகம் பெற வேண்டும். இதன் பயனாக சிறந்த ஆச்சாரியர் குரு பெற வேண்டும். குருவாயிலாக உன் உண்மை சுரூபத்தை அறிய வேண்டும். பின் உன் குணங்களையும் சரித்திரங்களையும் புகழ்ந்து பாடிக்கொண்டு இதன் விளைவாக பக்தி பெருக்கில் திளைக்க வேண்டும். இந்த மாயையை கடந்து பேரின்பமயமான உன் திருவடி சேவையில் மகிழ்ச்சியை அடைய வேண்டும். இதற்கு இந்த மாயையை ஜெயத்தின் முயற்சி ஆரம்பமாகும். ஹே குருவாயூரப்பா, எனது வியாதிகளெல்லாம் போக்க வேண்டும் என்று குருவாயூரப்பனிடம் பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் திருவடி தாமரைகளில் விழுந்து பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்தா.